வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஆர்எஸ்எஸ் எல்லாற்றையும் கைப்பற்றிடுச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பிரதமரே ஆர்எஸ்எஸ்காரர் தான், உள்துறை அமைச்சர் நானே ஆர்எஸ்எஸ்காரன் தான். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், இந்த நாட்டை சிறப்பாக ஆள்றோம். ஆர்எஸ்எஸ்காரர்கள் என்பது ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட இயக்கமா அப்படின்னு ராகுல் காந்தி உட்பட எதிர்க்கட்சிகளை பார்த்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே பேசியிருக்கிறார். கேப்சரிங் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸுங்கிறது ப்ராப்ளம்னு நீங்கள் எப்படி சொல்வீங்க? நாங்கள் ஆர்எஸ்எஸ்காரங்கன்னு தெரிஞ்சு தானே ஓட்டு போட்டாங்கன்னு ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க சார்? லாஜிக்கலி கரெக்டு தான். வெளியில் வந்துட்டாங்க அவங்க. இப்போ அது ஒரு தடை செய்யப்படாத இயக்கம். இந்த ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லி இனிமேல் நீங்கள் அவங்கள வந்து ஹேண்டில் பண்ண முடியாது, கன்ஃபரண்ட் பண்ண முடியாது. தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருந்ததுன்னா அது எடுபடும். தடை செய்யப்படாத இயக்கம். ரெண்டாவது, அவங்க யாருமே தங்களோட ஐடென்டிட்டியை மறைச்சிக்கல. எங்கே வந்து நிற்குது இன்றைக்கி வந்து இந்த நாட்டின் உள்துறை அமைச்சர் வெளிப்படையாக மக்களவையில் பேசும்பொழுது, ஆமாம் நாங்கள்லாம் ஆர்எஸ்எஸ் தான், பிரதம மந்திரி ஆர்எஸ்எஸ்காரர் தான், நான் உள்துறை அமைச்சர் ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்கள் வந்து இந்திய அரசியலில், இந்தியாவின் நிர்வாகத்தில் முக்கியமான இடங்கள்ல எல்லாம் வந்து இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்குதா? எந்த சட்டமும் கிடையாது. அதாவது அப்போசிஷனோட, குறிப்பாக காங்கிரஸோட தந்திரங்கள் வந்து தெளிவாக இல்லாமல் இருந்ததோட விளைவு, காலத்துக்கு ஏற்ப மாறாமல் இருந்ததோட விளைவு, இன்றைக்கி வந்து பிஜேபியும் ஆர்எஸ்எஸும், குறிப்பாக பிஜேபி அப்பர் ஹேண்ட், பெரிய அளவில் அவர்கள் மேல்கரம் எடுத்து விட்டார்கள். நீங்கள் நேற்றைய அமித்ஷாவோட ஸ்பீச் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்பீச். அதாவது தெளிவாக இவங்களுக்கு எதிர்கட்சிகளுக்கு வந்து நெத்தியில் ஆணி அடிக்கிறதுன்னு வாங்க, அதை செஞ்சுட்டார் அமித்ஷா. நீங்கள் சும்மா இந்த ஆர்எஸ்எஸ்னு பூச்சாண்டி கட்டாத. நம்பர் 1, ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட இயக்கம் கிடையாது. நம்பர் 2, நாங்கள் எல்லாருமே வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவங்க தான், நாங்கள் அதை மறைக்கவே இல்லை. நம்பர் 3, நாங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்காரங்கன்னு தெரிஞ்சு தான் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நம்பர் 4, ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்கள் நாட்டின் முக்கியமான பொறுப்புகளில், பதவிகளில், கேந்திரமான இடங்களில் இருக்கக்கூடாதுன்னு எந்த சட்டமும் கிடையாது என்று அடுக்கடுக்காக அவர் வந்து பேசியிருக்கிறார். எல்லாமே வந்து தர்க்கவியல் ரீதியாக சரியான கருத்துக்கள் தான். லாஜிக்கலி தே ஆர் கரெக்ட். வென் இட் இஸ் அதாவது அது வந்து தடை செய்யப்படாத ஒரு இயக்கமாக இருக்கும் பொழுது, வென் இட் இஸ் நாட் அ பேண்ட் ஆர்கனைசேஷன், அதில் இருக்கான்னு ஒருத்தனை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து சொல்கிறீங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல 2 இடத்துல பேசினா ஓகே. பொழுதுனைக்கும் வாயை திறந்தால் ஆர்எஸ்எஸ் சொல்லும்போது ஆர்எஸ்எஸ் இருந்தால் என்னன்ற கேள்வி வருவது இயல்பானது. அதான் இன்றைக்கி வந்துடுச்சு. பார்லிமெண்ட்லேயே வந்து மத்திய உள்துறை அமைச்சரை வெளியில் பேசுகிறதுக்கும் பார்லிமெண்ட்டில் பேசுகிறதுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் உண்டு. அதுக்கான சாங்டிட்டி வந்து கிடைக்குது. அரசாங்கத்தோட என்டார்ஸ்மெண்ட் கிடைக்குது. அரசாங்கத்தோட முத்திரை, சரி என்ற முத்திரை, அனுமதிக்கும் முத்திரை அதன் மீது விழுகிறது. அப்போசிஷன் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர்ஸ். அவங்க இது வந்து ரொம்ப நாள் ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பயம், பிஜேபி ஆர்எஸ்எஸ்னா வந்தால் என்ன தப்புன்ற கேள்வி சராசரி சாமானிய மனிதனின் வாயிலிருந்து வரும் என்ற ஒரு இயற்கை உண்மையை புரிந்து கொள்ள, நேச்சர்ஸ் ட்ரூத், எதிர்கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தவறியதன் விளைவை இன்று காங்கிரஸ் மட்டுமல்ல ஏக இந்தியாவை அனுபவிக்கிறது. இப்போ ஆர்எஸ்எஸ்ஸை வந்து பொலிட்டிக்கல் பேட்டில், அதுவும் குறிப்பாக எலக்டோரல் பேட்டில் இருக்கிறவங்க எதிர்நிலையில் வைப்பது என்பதே அடிப்படையில் தவறுன்னு பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை அதை வந்து எப்படி நகர்த்த வேண்டியிருக்கு? எலெக்ஷனில் ஆர்எஸ்எஸ் என்ன ஃபேக்டரை ப்ளே பண்ணது? ரொம்ப அழகான கேள்வி. நீங்கள் ரொம்ப அழகாக கேட்டீங்க. நீங்கள் சமூகத்தில், சோஷியல் லைஃப்பில் ஆர்எஸ்எஸோட ரோல் என்ன, எலக்ட்ரல் அரேனால ஆர்எஸ்எஸோட ரோல் என்ன? நீ எலக்ட்ரல் அரேனால நீ பிஜேபியை தான் ஃபைட் பண்ணுற, ஆர்எஸ்எஸை ஃபைட் பண்ணல. ஆர்எஸ்எஸ் எங்கேயுமே எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண ஒரு ஒரு இயக்கம் கிடையாது. அது இன்றைக்கி பிஜேபி அதிகாரத்துக்கு வந்த பிறகும் சரி, வரத்துக்கு முன்னாலேயும் சரி, அது சமுதாய இயக்கமாக தான் இருந்திருக்குது. மக்கள் பாதிக்கப்படும் போது அங்கே போய் உதவி செய்யக்கூடிய இயக்கமாக, பெருமழை வெள்ளங்களில், இயற்கை சீற்றங்களில், இப்போ சுனாமி மாதிரியான இடங்களில் நான் பார்த்துருக்கேன். சுனாமியில் வந்து 2004 டிசம்பர் 26 சுனாமி வந்து அதற்கு அடுத்த நாள்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலம் நான் வந்து அங்கே நாகப்பட்டினத்தில் இருக்கும்போது, புது ஜனவரி 1, 2005 அங்கே நான் பார்த்தேன் அணியாக வந்து அவங்க வேலையை செஞ்சாங்க. இழந்த சடலங்களை எரியூட்டுவதற்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களே வந்து தயங்கிய பொழுது, இராணுவமே வந்து தயங்கி நின்ற பொழுது, இராணுவம் தயங்கலை, மக்கள் தயங்கி நின்ற பொழுது, சிவிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி நிர்வாகம், காவல்துறையினர் தயங்கி நின்ற பொழுது, அந்த பிணங்களை, சடலங்களை எரியூட்டுவது என்பது ரொம்ப சவாலான ஒரு காரியம். ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய துர்நாற்றம், ஒரு சகிப்புத்தன்மை, இது எல்லாம் அவங்க வந்து அந்த கடமையை வந்து அங்கே நான் செஞ்சதை நேரில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பல இடங்களில் பண்ணியிருக்காங்க. இது ஏதாவது இயற்கை சீற்றங்கள்லாம் அங்கே முதல்ல வந்து அவங்க நிற்கிறாங்க.
அவங்க பாட்டு வராங்க, அவங்க லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனோட பேசி அந்த மொடாலிட்டிஸை ஒர்க் அவுட் பண்ணிக்கிறாங்க, கடகடன்னு வேலை செய்கிறாங்க, முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி 100 ஆண்டுகளாக செயல்பட்ட ஒரு இயக்கம். இயற்கை சீற்றங்களில் இப்போ பெருமழை, புயல், வெள்ளம், தீ விபத்து அல்லது சாலை விபத்துகள், ட்ரெயின் ஆக்சிடெண்ட் அல்லது வந்து பெருந்தொற்று காலங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க சிவிக் ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட மெயின் ஏரியா அந்த சிவிலியன் லைஃப்பில் ஊடுருவி எல்லாத்தையும் செய்கிறது, முள்ள அவங்களோட அஜெண்டாவை ஃபுல்ஃபில் பண்ணுறது. வெளிப்படையாக எந்த தேர்தலையும் அவங்க போட்டி போட்டது கிடையாது. தேர்தலில் வந்து பிஜேபிக்கு ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் அது சைலண்ட்டாக நடக்கும். அந்த ஒர்க்கு மற்ற கட்சிகளோட சண்டை இல்லாமல் சைலண்ட்டாக ஒர்க் நடக்கும். அதை எதிர்க்கிறதுன்றது வந்து அதுக்கு ஒரு புத்தி தேவைப்படுது, ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது. நீங்கள் சொன்ன மாதிரி பொலிட்டிக்கல் எரேனால இல்லாமல் வெறும் சோஷியல் எரேனால மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு இயக்கத்தை பொலிட்டிக்கல் எரேனால இல்லை, அது இயங்குறது பூரா சோஷியல் ஃபாரமில் இயங்கக்கூடிய ஒரு இயக்கத்தை நீங்கள் பொலிட்டிக்கல் எரேனால டார்கெட் பண்ணி அடிக்கிறது மூலம் எதை சாதிக்க போகிறீங்க? இதுதான் உங்கள் கேள்வி. அருமையான கேள்வி இது. ஸ்ட்ராட்டஜியை இவங்க மாற்றணும். நீங்கள் கிறிஸ்டோஃபர் ஜெஃபர்லட்டோட அந்த வார்த்தைகளை மறந்துடாதீங்க. இஸ் அன் அத்தாரிட்டி ஆன் ஆர்எஸ்எஸ் வேர்ல்டுலேயே. ஃப்ரெஞ்சு சோஷாலஜிஸ்ட்டு அவர் எழுதுகிறார் இல்லை, இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவங்களுக்கு 100 வருஷம் ஆயிருக்கு. இது நல்லா ஞாபகம் இருக்குது. ஜூன் 4ஆம் தேதி, ஜூன் 5ஆம் தேதி நினைக்கிறேன், ஜூன் 4ஆம் தேதி கவுண்டிங் ரிசல்ட். ஜூன் 5ஆம் தேதி அடுத்த நாள் இந்த ஹிந்து ஆங்கில நாளிதழில் நடுப்பக்க கட்டுரையில் சொன்ன விஷயம் 2 விஷயம். பவர் இஸ் டில்டட் நாட் ஷிஃப்டட். அதிகாரம் சரிந்திருக்கிறது, இடம்பெயரவில்லை. 282 மோடி 1.0, 2.0ல 303, 3.0ல 240. பிஜேபி தோத்தடிச்சு மோடியை தோக்கடிச்சாங்கன்னப்ப கிறிஸ்டோஃபர் ஜெஃபர்லட் அடுத்த நாள் எழுதின தெளிவான கட்டுரை, பவர் இஸ் டில்டட் நாட் ஷிஃப்டட். அதிகாரம் சற்று இடம்பெயர்ந்திருக்கிறது, சற்று சரிந்திருக்கிறது, இடம்பெயரவில்லை. அதிகாரம் சற்றே சரிந்திருக்கிறது, இடம்பெயரவில்லை. அடுத்த வாரத்தை அவர் சொன்ன, ஏன்னா எல்லாம் மோடி தோத்துட்டாரு, பிஜேபி தோத்துட்டாரும் போது இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் டில்டட் நாட் ஷிஃப்டட்னாரு. அதிகாரம் சரிந்திருக்கிறது, இடம்பெயரவில்லை. 2வது முக்கியமான பாயிண்ட் தான் நம்ம கவனிக்க வேண்டியது. இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவங்களுக்கு 100 வருஷம் இருக்குன்னார். 1925 ஆரம்பித்த இயக்கம் 2024 அவர் எழுதும்போது 99 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள். இப்போ 100 ஆண்டுகளை பூர்த்தி செய்து விட்டோம். ஸோ இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவங்களுக்கு 100 வருஷம் இருக்குன்னா நல்லா கவனிங்க. பொலிட்டிக்கலாக அவங்க வந்ததே கிடையாது. சோஷியல் ஃபாரமில் மட்டுமே ஒர்க் பண்ணி அவங்களோட அவங்களோட முகமாக பிஜேபியை உண்டாக்கி முதல்ல ஜனசங்கத்தை உருவாக்குனாங்க, அப்புறம் பிஜேபி உருவாக்கி இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. நத்திங் சக்சீட்ஸ் லைக் சக்ஸஸ். இன்றைக்கு இந்த இடத்துக்கு வரத்துக்கு ரொம்ப அற்புதமான வார்த்தை கிறிஸ்டோஃபர் ஜெஃபர்லட் சொன்னது. இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவங்களுக்கு 100 வருஷம் இருக்குது. நல்லா கவனிங்க. அரசியல் களத்தில் இல்லாத ஒரு கட்சி 100 வருஷம் அமைதியாக சமூக பணிகளில் ஈடுபட்டதன் மூலமாக, சமுதாயத்தில் செயல்பட்டதன் மூலமாக தன்னுடைய அரசியல் முகத்தை ஆட்சி கட்டில் உட்கார வச்சிருக்கு. 12 வருஷம் ஓடி போச்சு. ஏன்னா அடுத்த 2 தேர்தலில் பிஜேபி தோற்பதற்கான அறிகுறிகள் இல்லை என்று தான் இப்பொழுதைக்கு தெரிகிறது, அன்லெஸ் சம் மிரக்கல் ஹேப்பன்ஸ். அப்போ இந்த ஆர்கனைசேஷனை எப்படி ஃபைட் பண்ணணும்னு ஒரு புத்தி வேணும். சும்மா வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்னு தமிழ்நாட்டில் எவனுக்காக 3 நாள் மலச்சிக்கல்லாம் கூட வந்து ஆர்எஸ்எஸ் காரணம், பிஜேபி காரணன்ற மாதிரியான அபத்தமான சொல்லாடல்களுக்கு நீ எந்த அர்த்தமும் கிடையாது. இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவனுக்கு 100 வருஷம் பிடிச்சிருக்குன்ற அடிப்படை அறிவை எதிர்கட்சிகளுக்கு வேணும். எல்லாத்துக்கும் ஆர்எஸ்எஸ்னு பேசக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ திராவிட கழகம், திமுக, திராவிட அமைப்புகள், இடதுசாரி இயக்கங்கள், காங்கிரஸ் கட்சி எல்லாரும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அப்படி வந்து நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்னு கிளிப்புள்ள மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் அது எடுப்படாது. அடுத்த தலைமுறை கிட்ட அது எடுப்படாது. அப்போ விலாவாரியாக அதை பேசும். அவன் எப்படி ஒர்க் பண்ணான் சமூகத்தில்? ஒரு 100 இயர்ஸ் ஒர்க் பண்ணி தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கான் அவன். ஏன்னா அவங்களுக்கு அத்தனை சிஸ்டர்ஹுட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கிறது. அந்த ஸ்ட்ரக்சரை பற்றி சமீபத்தில் கேரவனில் பற்றி பண்ணியிருக்கிறாங்க. ஏறத்தாழ 2500 அவங்களுக்கான அவுட்லெட்ஸாக குளோபல் லெவலில் இருக்கிறது. 2100 அவுட்லெட்ஸ் இந்தியாவிலையும் 400 வந்து வெவ்வேறு நாடுகளில் அப்படிங்கிற வகையில் போகிறாங்க. இதெல்லாம் வந்து எப்படி ஒரு நெட்வொர்க்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. பல நேரங்களில் நேரடி தொடர்பு இருப்பதாக எஸ்டாப்ளிஷே பண்ணிக்காமல் இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டிஸாக ஹைப்பர் லோக்கலைஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. ஒரே அமைப்பு வெவ்வேறு ஸ்டேட்டுக்கு போகும்போது வெவ்வேறு பெயராக மாறுது, அந்த லோக்கல் சென்டிமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இயங்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க. அப்போ இந்த குளோபல் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு டைவர்ஸ் ரீஜியனில் ஒரு அமைப்பு வளர்றதுக்கு அவங்க வளர்ந்தது அப்படிங்கிறது ஒரு கேஸ் ஸ்டடியை நம்ம எடுக்க வேண்டியிருக்கா? தாராளமாக எடுக்கணும். அதை வந்து எப்படி 100 வருஷத்தில் வளர்ந்தாங்க? காய்தல் ஒருத்தர் இல்லாமல் ஆராய்ஞ்சு பாருங்கள். வெறுமனே வந்து முத்திரை குத்துறதால, மதவாத அமைப்புன்னு குத்துறதால, அஃப்கோர்ஸ் மதவாத அமைப்பு தான், பெரும்பான்மை மதவெறிய
நிறுவுகிற அமைப்பு தான், சிறுபான்மையின மக்களை ஒதுக்குற அமைப்பு தான். அதிலெல்லாம் யாதொரு சந்தேகமும் இல்லை. இன்றைக்கி பிஜேபி, இந்தியாவை ஆளக்கூடிய பிஜேபி 12 ஆண்டுகளாக 17 மாநிலங்களில் ஆளக்கூடிய பிஜேபியில் மக்களவையிலையும் மாநில சட்டமன்றங்களையும், தட் இஸ் பீப்புள்ஸ் ஹவுஸ், ஒரே ஒரு முஸ்லீம் ரெப்ரசன்டேட்டிவ் கூட இல்லை. திஸ் இஸ் அ குட் ஃபேக்டர் ஃபார் அ கேஸ் ஸ்டடி. எப்படி அது இவ்வளோ பெரிய தேசத்தில் நாட்டை ஆளக்கூடிய கட்சி, ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் மைனாரிட்டிஸ், கிட்டத்தட்ட 17% ஓட்டு இருக்குது. இந்திய முஸ்லீம்களோட எண்ணிக்கை வந்து இன்றைக்கி 20 கோடியை தாண்டும் மினிமம், ஈஸிலி. சம் சே இட் இஸ் 25 crores, கன்சர்வேட்டிவ்லி ஐ கேன் சே 20 crores. அவங்களுக்கு பிரதிநிதித்துவமே இல்லாமல் ஒரு கட்சி எப்படி இந்தியாவை 12 ஆண்டுகள் ஆள முடியும், 17 மாநிலங்களில் தொடர்ந்து ஆள முடியும்? அது எந்த அளவுக்கு வந்து ஒரு அப்பட்டமான சர்வாதிகாரத்தன்மை, அப்பட்டமான ஜனநாயக விரோத போக்கு எப்படி சாத்தியப்படுது? மற்ற ஊழல், கரப்ஷன்லாம் கூட நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் அந்த ரெப்ரசன்டேஷன் இல்லாமலே பிஜேபியால் இன்றைக்கி ஆள முடியுதுன்னா, மக்கள் அதுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா, அப்போ இட்ஸ் அ வெரி சீரியஸ் இஷ்யூ. எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அது? இருக்கிற ஒன்று இல்லாத ஒன்றுலேருந்து வந்துட முடியாது. அவங்க எங்களோட தாய் ஸ்தாபனம் ஆர்எஸ்எஸ் தான் அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. அதில் அவங்க என்றைக்குமே கூச்சப்பட்டதே இல்லை. எக்ஸப்ட் தடை செய்யப்பட்ட காலங்களில் மட்டும் நாடகம் ஆடுவாங்க, எங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. மற்ற நேரங்கள்லாம் அவங்க அதை பற்றி கவலையப்பட்டது கிடையாது. அவங்க தான் சொல்லுவாங்க, ஓப்பனாகவே சொல்லுவாங்க. சங் மேரா சோல் ஹேன்னாரு வாஜ்பாயோட ஃபேமஸான அந்த கட்டுரை இது. சங் மேரா சோல் ஹே, சங்கு தான் வந்து என்னுடைய ஆன்மான்னு, சங் மேரா சோல் ஹேன்னாரு. நேற்று அமித்ஷா சொல்கிறாருல்ல, நாங்கள் எல்லாருமே ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவங்க தான். திஸ் த ஃபேக்ட். அப்போ நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது அரசியல் களத்தில் இல்லாத ஒரு அமைப்பை அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய இன்றைய ஆளும் கட்சியோடைய பிரதான எதிரிகள் தங்களோட எதிரின்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லாத ஒருத்தன் கூட நீ எப்படி ஃபைட் பண்ணுவேன்? அவங்க ரொம்ப நைச்சமாக என்ன பண்ணுவாங்க, நாங்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க, அமித்ஷாவும் மோடியும் ராஜ்நாத் சிங்கும். ஆனால் ஒரு கோர் இஷ்யூவில் மோகன் பகத் ஏதோ கச்சாமுச்சான்னு பேசுகிறாருன்னா, அது எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆர்எஸ்எஸ் வேறு, பிஜேபி வேறு. நாங்கள் அதை தாண்டி வளர்ந்துட்டோம். ஆமாம், நாக்கு இருக்குல்ல, எல்லா 360 டிகிரிலையும் அது சொல்லும், நாட்டியமாடும். அவன் நாட்டியமாடும், 360 டிகிரிலையும் நாட்டியமாடும். அப்போ நீங்கள் இதை எதிர்க்க, இந்த அமைப்பை எதிர்த்து நடக்கிற அந்த போருன்றது வந்து, சித்தாந்த போருன்றது வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் எச்சரிக்கை மிகுந்ததாகவும் தான் இருக்க முடியும். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. அரசியல் களத்தில் இல்லாத ஒரு அமைப்பை உன்னோட பிரதான எதிரியாக நீ எப்படி சொல்லுவேன்? எதிர்கட்சிகளை நான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா எலக்டோரலி நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு இல்லாத ஒருத்தன் கூட நீ எப்படியா ஃபைட் பண்ணுவேன்? அவன் இல்லை ஃபீல்டில், அவனோட மொக்கோட்டாஸ் இருக்கான், அவனோட முகங்கள் இருக்குது, அவன் முகமூடி. அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி முகமூடி, ஆர்எஸ்எஸ் தான் பின்னால் இருக்கக்கூடியது. முக்கோட்டா, பிஜேபி இஸ் முக்கோட்டா. ஓப்பனாக சொன்னார் வாஜ்பாய், பிஜேபி தான் மொக்கோட்டா அப்படின்னாரு, முகமூடி ஆர்எஸ்எஸ்க்குனார். எல்லாம் அவர் சொல்லிட்டு போயிட்டார். அவர் என்ன பர்சனலி ஒரு இண்டிவிஜுவலி ஒரு சாஃப்ட் பர்சனாக இருந்ததால், ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பில் சாஃப்ட் மேனாக இருந்ததால் நம்ம கொண்டாடுறோம். மற்றபடி வாஜ்பாய்க்கும் மோடிக்கும் என்ன வித்தியாசம்? எந்த வித்தியாசமும் கிடையாது. வாஜ்பாய்க்கும் அத்வானிக்கும் மோடிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. சாஃப்ட் ஸ்போக்கன்னா பரவாயில்லைங்கிறது இல்லை, அவங்களுடைய முட்டாள்தனமானது. உன் ஐடியாலஜி என்னன்றது தான். இப்போ நீங்கள் வந்து 2004க்கு பிறகு இந்த 12 ஆண்டுகளில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு பார்க்கும்போது விஸ்வரூபம் எடுத்து நிற்குது ஆர்எஸ்எஸ். இன்னைக்கு எல்லா விதமான அதிகாரங்களையும் சுவைத்து கொண்டு, பவரை டேஸ்ட் பண்ணிட்டு, ஆனால் எல்லா விதமான பொறுப்பு துறப்புகளையும் அவங்க ஈடுபடுறாங்க. தே ஆர் நாட் அக்கௌண்டபிள். தே என்ஜாய் பவர் வித்தவுட் அக்கௌண்டபிலிட்டி. அதுதான் குறிப்பிட்றாங்க. இவ்வளவு ஆர்கனைசேஷன்ஸ், இவ்வளவு நெட்வொர்க்கிங் அவங்க கொண்டு வந்ததுக்கான மெயின் ரீசனே லீகல் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டபிலிட்டியிலிருந்து எவேட் ஆகிறதுக்கும். 100%ங்க. ஒரு அன்ரெகனைஸ்ட் ஆர்கனைசேஷன், அதோட அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன், அதோட அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து என்னன்றது எந்த டிரான்ஸ்பரன்சியுமே கிடையாது. யார் யார் இருக்கா, எத்தனை எவன் இருக்கான் எவன் இல்லைன்னு தெரியாது. இன்றைக்கி வெளிநாடுகளில் வந்து மிகப்பெரிய அளவில் அவங்க ஊடுருவி இருக்காங்க, வளர்ந்துருக்காங்க. அதான் ரொம்ப ஒரு வருஷத்துனாலே என்னமோ அந்த வயர்லேயே அதிலே வந்த ஒரு ஆர்டிக்கல், குளோபல் ஹிந்துத்வா இஸ் அன் இன்டர்நேஷ்னல் த்ரெட், இட்ஸ் அ குளோபல் ஹிந்துத்வா. இன்றைக்கி யூஎஸில் பல மாநிலங்களில் வந்து அவங்க கோல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆகவே இதை வந்து ஒரு எலெக்ஷனில் தோக்கடிச்செல்லாம் நம்ம வீழ்த்திடலாம் முடியாது. மேபி a லாங் ப்ராசஸ். இன்னும் 2-3 எலெக்ஷன் கூட தாங்குவோம், போகலாம். வி டோன்ட் நோ. இன்னோவேட்டிவாகவும் சிந்திக்கணுங்க அப்போசிஷன். சும்மா வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சது ஆர்எஸ்எஸ் எந்திரிச்சு ஓப்பனாக கேட்குறேன், என்ன இப்போ ஆர்எஸ்எஸ் நான் சொல்லு,
ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட இயக்கமா? ஆதரிச்சுன்னா தண்டனைன்றது இல்லை. இல்லை ஆர்எஸ்எஸ் இல்லைன்னு நாங்கள்லாம் எதாவது சொன்னோமா? இல்லை. ரெண்டாவது ஆர்எஸ்எஸ் அரசியல் களத்தில் நிற்குதா? இல்லை. அப்புறம் எதுக்கு நீ ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிற? அப்போ இந்த அதாவது வந்து இந்த உங்களுடைய தந்திரங்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இஸ் த மெயின் எனிமின்றதை நான் ஒத்துக்கிறேன். நான் இதெல்லாம் சொல்கிறதால ஏதோ ஆர்எஸ்எஸ்க்கு மாலை போடுறேன், ஆர்எஸ்எஸ்ஸை புகழ்ந்து பேசுகிறேன். நோ நாட் லைக் தட். ஒருத்தரோட பலம் பலவீனத்தை ரெண்டுமே நம்ம பேசணும். அகாடமிக் பாயிண்ட் ஆஃப் வியூ அது எதிரியாக இருந்தாலும் அவன் திறமையை நம்ம பாராட்டணும். ரெண்டாவது வந்து அவன் என்னவா இருக்கான்றதை புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட முதல் வேலை. ஒருத்தனை எதிர்க்கணும்னா முதல்ல நீ அவனை காய்தல் ஒருத்தர் இல்லாமல் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி பல மாநிலங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை தான் ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க, பெயர் வைக்கிறதுலேருந்து எல்லாமே. காங்கிரஸ் இஸ் ஆல்மோஸ்ட் கெட்டிங் டெசிமேட்டட். 3 தொகுதி இப்போ வந்து எவ்வளோ 3 மாநிலங்களில் தாங்க ஆட்சியில் இருக்கு. அதில் 2 எங்கே? கர்நாடகா, தெலுங்கானா, சவுத்து, ஹிமாச்சல் மட்டும்தான். அதுவும் சின்ன ஸ்டேட்டு, ரொம்ப சின்ன ஸ்டேட். 29 முன்னாடி இது 3த்துக்கும் எலெக்ஷன் வருது. என்ன பொறுத்தல அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதான் தேசிய அளவில் தன்னோட ஃபுட்பிரிண்ட்டை இழந்த கட்சி தான் இன்றைக்கி காங்கிரஸ். திமுகவுக்கு நன்றி சொல்லணும். திமுக இல்லைன்னா 10 சீட்டு கிடையாது அவங்களுக்கு அங்கே. சைபர் காங்கிரஸும் 99 சீட்டு ஜெயிச்சிருக்க முடியாது. ஆகவே ஹோம் மினிஸ்டரோட ஸ்பீச், ராகுல் காந்தியோட பேச்சுக்கான ஹோம் மினிஸ்டரோட ஸ்பீச்சும் தெளிவாக இருக்குது. இது சும்மா அந்த பழைய பாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்னு குறிப்பாக இடதுசாரிகள் வந்து ஆர்எஸ்எஸ்ன்னு பேசுகிறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. இல்லை சார், எப்பயுமே ஒரு விஷயம் நம்ம பேசுவோம் இல்லை, ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் த சிம்டம் பட் நாட் டிசீஸ்னு. இப்போ இங்கே கவர்னன்ஸில் இல்லை பியூரோக்ரஸியில் ஒரு ஐடியாலஜிக்கல் காம்ப்ரமைஸ் இருக்குன்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினா அது சிம்டமாக இருக்கும். அப்போ ஆர்எஸ்எஸ்ங்கிற அந்த இடத்துல நாங்கள் டிசீஸை ஃபைட் பண்ணுறோங்கிறதுனால அவங்க அப்படி எடுக்கிறாங்களா, அல்லது இந்த காம்ப்ரமைஸ் ஆஃப் த சிஸ்டம் அப்படிங்கிறது, அல்லது ஒரு ஃபார் ரைட்டுக்கான டில்ட்டிங் ஆஃப் தி கவர்னன்ஸ் அப்படிங்கிறத வேறு எப்படி அவங்களால எதிர்க்க முடியும்னு ஒரு கேள்வி வருது இல்லை? அந்த இடத்துல அதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியதோ இல்லை அந்த கவர்மெண்ட்டை பின் பாயிண்ட் பண்ணுற இடங்கிறது ஐடியா இல்லாமல் இருக்காங்களா? அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு அவங்க ஐடியா இல்லாமல் தான் இருக்காங்க. நீங்கள் வெளிப்படையாக ஹோம் மினிஸ்டரும் அமித்ஷா பிரைம் மினிஸ்டரும் நாங்கள் ஆர்எஸ்எஸ் தான் சொல்லும்போது சங்கு மேரா சோல் ஹைனர், அதே மாதிரி தான் நீ அவர் அந்த கவித்துவம் வந்து மோடிக்கிட்ட இல்லை. அதனால் அவர் அந்த கவிதை நடையில் பேச முடியல. பட் ஃபேக்ட் இஸ் அ ஃபேக்ட். அவங்க எல்லாருமே ஆர்எஸ்எஸ் தான். அவங்களோட ஃபஸ்ட்டு லாயல்ட்டி ஆர்எஸ்எஸ் கிட்ட தான், கான்ஸ்டியூஷன் கூட கிடையாது. பட் அதுதான் இன்றைய யதார்த்தம் போது எதிர்க்கட்சிகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஒன்று மறந்துடாதுங்க, இட்ஸ் அன் எலெக்டட் கவர்மெண்ட். மக்கள் தேர்ந்தெடுத்த அரசு பிஜேபி அரசு. அவங்க தங்களுடைய ஆர்எஸ்எஸ் அடையாளங்களை மறைத்து கொண்டதே கிடையாது. அப்போ இன்னவே இட்ஸ் அ மேண்டேட் ஃபார் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லக்கூடிய கூற்று மறுதளிக்க முடியாத கூற்று. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சொசைட்டல் போலரைசேஷனை அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் எப்படி கவுண்டர் பண்ண போகிறீங்கிற கேள்வி. எக்ஸாக்ட்லி. சொசைட்டல் போலரைசேஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பரங்குன்றத்தை பற்றி நியூஸ் மினிட்லாம் வந்து ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 1 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மெட்டிகுலஸ்லி ஒர்க்கிங். சின்ன தகவல்களை கூட, சின்ன இடையூறுகளை கூட கலையிறது, ஈகோ பார்க்காம ஒர்க் பண்ணுறது, இவ்வளவும் பண்ணி தான் அங்கே வராங்க அவங்க. ஏன்னா இந்த சவுத்தில் நடக்கிறதுக்கு மோகன் பகவத் ரியாக்ட் பண்ணுறாரு. அவங்க வந்ததுனால ரியாக்ட் பண்ணுறாருன்னு இல்லை, இன் ஜென்ரல் இந்த டேட்டாஸ் அவங்க கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்திருக்காங்கன்னு பார்க்க. ஆமாம். அப்போ இதில் வந்து பாசிச பாஜக ஒழிக, ஆர்எஸ்எஸ் கைக்கூலி, இந்த மாதிரியான டைலாகு, இந்த மாதிரியான கிளிப்பலியான வசனங்கள், சலிச்சு போன வசனங்களாலெல்லாம் ஆர்எஸ்எஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியாது. நீ பிஜேபியை ஃபைட் பண்ண முடியாது. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ. நீ ஃபைட் பண்ண வேண்டியது ஆர்எஸ்எஸ். ஆனால் அது அரசியல் களத்தில் பண்ண முடியாது, சமுதாய களத்தில் தான் பண்ணணும். நீங்கள் சொன்ன மாதிரி சமுதாய தளத்தில் இவங்களுக்கு ப்ரெசன்ஸ் நில்லாக இருக்குது. யாருக்கு? காங்கிரஸுக்கு, லெஃப்ட்டுக்கு, என்டையர் அப்போசிஷனுக்கு வந்து வெரி வெரி மினிஸ்கியூல் ஆர் ஆல்மோஸ்ட் நில். இஃப் நாட் நில், இட்ஸ் மினிஸ்கியூல். உன் அரசியல் எதிரியே நீ அரசியல் காலத்தில் ஃபைட் பண்ண முடியாது. அதோட தாய் ஸ்தாபனத்தை சமுதாய காலத்தில் ஃபைட் பண்ணுறது மூலம் தான் இவனை வீக்கெண்ட் பண்ண முடியுன்றது ரொம்ப பெக்யூரியரான, ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, லெவல் பிளேயிங் ஃபீல்டு, லேக் ஆஃப் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இஸ் டைனமிக்ஸ். இது ஒரு நேச்சுரல் ஃபைட் இல்லை, லெஜிட்டிமசி கிடையாது. வேறு வழியே இல்லை, நம்ம ஃபைட் பண்ணி ஆகணும். உன் அரசியல் எதிரியே நீ அவன் அரசியலில் இன்விசிபிளாக இருக்கான். லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டிக்கு ஆனால் அவன் தான் காரணம். ஒர்க் பண்ணுறான், ஒர்க் பண்ணுது. ஆனால் அவனை நீங்கள் இங்கே முகமாக வச்சு ஃப்ரண்ட்டில் இல்லாதவனை நீங்கள் ஃபைட் பண்ண முடியாதுங்கிற இடம் இருக்குது. ஆமாம். 100 இயர்ஸாக இருக்க ஒரு ஆர்கனைசேஷனை பற்றி நீங்கள் உங்களுடைய கோபதாபங்களை, உங்களுடைய வெறுப்புகளை, உங்களோட நல்லது கெட்டது என்கின்ற சித்தாந்த நிலைப்பாடுகளை எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு அது என்னன்னு பாருங்கள்.
அது கால் நூற்றாண்டாகலாம், அரை நூற்றாண்டாகலாம், ஒரு நூற்றாண்டாகலாம் வீழ்த்துவதற்கு. ஆனால் முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கணும். உனக்கு வந்து இது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிடையாது. ஏன்னா நீ அரசியல் காலத்தில் யாரை எதிர்த்து ஃபைட் பண்ணுறியோ அவன் அரசியல் காலத்திலே இல்லை. அவன் சத்தம் இல்லாமல் சோஷியல் செக்டாரில், சமுதாயத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் என்டையர் மெஷினரியில் அவனுடைய நோக்கம் அப்படிங்கிறத நிறைவேற்றக்கூடிய இடத்துல எல்லாரும் இருக்காங்கிற கேப்சரும் பண்ணக்கூடிய இடமும் இருக்கிறது. ஆமாம், இப்போ நாளைக்கு ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறீங்கன்னா யுவர் ஃபைட்டிங் த மெஷினரி ஆஃப் த கவர்மெண்ட்டுங்கிறதும் கவனிக்கத்தக்கது. நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி இந்த நெக்ஸ்ட் கவர்மெண்ட் எப்படி வரும் என்னன்னு நமக்கு தெரியாது. இன்னமும் அந்த அஜெண்டா வந்து வெல் என்ட்ரன்ஸ்ட் ஆகும். ஃபைட் பண்ண வேண்டியது சமுதாயத்தில், சோஷியல் ஏரியானால். ஆனால் தவறுதலாக பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட்டில் அப்போசிஷன் ஃபைட் பண்ணிகிட்ருக்கு. எனவே இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு லேக் ஆஃப் லெவல் பிளேயிங் ஃபீல்டு தான். பட் திஸ் அ ரியாலிட்டி. இதுக்குள்ளே தான் நீ இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே தான் நீ விளையாடணும். ஓப்பனாகவே சொல்லியாச்சு பார்லிமெண்ட்டில், ஆமாம் நான் ஆர்எஸ்எஸ் தான் போடான்ட்டார். சட்டப்படி நீ ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த ஐடியாலஜி நீ எப்படி கவுண்டர் பண்ண போகிற? சிம்பிள். உங்கள்கிட்ட எது இருக்கோ இல்லையோ 2-3 விஷயம் இருக்கக்கூடாது. வாரிசு அரசியல், ஊழல். இதெல்லாம் ரெண்டும் எங்கே தலைவிரிச்சு ஆடுதோ, எங்கே ஆளும் கட்சி மூழ்கி முத்தெடுக்குதோ, இந்த 2 விஷயத்துலையும் குடும்ப அரசு, வாரிசு அரசியல்லையும் கரப்ஷன்லேயும் உங்களால் பிஜேபி ஆர்எஸ்எஸ் வரதை தடுக்க முடியாது. த ரைட்டிங் இஸ் ஆன் த வால், இன்க்ளூடிங் தமிழ்நாடு. நான் சொல்கிறேன், கோவப்படுவாங்க. ஸ்டடி தி ஹிஸ்ட்ரி ஆர்கனைசேஷன். என்கிட்ட சென்னாரெட்டி ஒரு தடவை 94 நாட் டு மீ ஒரு ஃபங்க்ஷனில் பேசும்போது சொன்னார், காத்திருப்பது எப்படி என்பதை ஆர்எஸ்எஸ்ஸிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். 30 வருஷம் 40 வருஷம் அவன் 1925 ஆரம்பித்து 2025 வரைக்கும் மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு தானே அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருது நம்முடைய சித்தாந்தங்கள் வெற்றி பெறும்னு. மோடி கவர்மெண்ட் வந்தது 14 வாஜ்பாய் இருந்தப்போ ஷார்ட்டேஜ் ஆஃப் மெம்பர்ஸ்னால பெருசாக. ஆமாம், அப்போ 80 ஆண்டுகள் முடிந்து இருந்தது. 80 ஆண்டுகள் முடிவில் பெரிய நம்பிக்கை இல்லாமல் தத்தளிக்கும் போது கூட அவங்க வந்து நம்பிக்கை இழக்கலை. அப்போ காத்திருப்பது எப்படி என்பதை ஆர்எஸ்எஸோட எதிரிகள் ஆர்எஸ்எஸிடமிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா முத்திர கத்திரி எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை சொல்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ இதில் ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பு வெறுமனே டைரெக்டாக அவங்களுடைய ஹிந்து ராஷ்டிராங்கிறது ட்ரீமாக இருந்தாலும் அதை ஓப்பனாக வச்சு வராங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எல்லா தளங்களிலும் சமூகத்துக்குள்ள அவங்க உள்ள வந்து டிஃப்யூஸ் ஆகி உள்ளே போயிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? ஏன்னா அது அவங்களுக்கு எல்லா வகையிலும் ஹெல்ப். இட்ஸ் an ஐடியாலஜி. இப்போ ஹிந்துத்துவான்றது வந்து ஒரு ஐடியாலஜி. இஸ்லாமிய படையெடுப்புகளால் வந்து இந்தியாவில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டதுன்னு அவன் திரும்ப சொல்லும்போது, அந்த படையெடுப்புகளால் ஏற்பட்ட சில பாதிப்புகள் இன்னமும் வட இந்தியாவில் விசிபிளாக இருக்கும் பொழுது இந்த பிரச்சாரம் ஏற்படுது. சவுத்தில் நம்ம அனுபவிக்கல, வட இந்தியாவில் அவங்க அனுபவிச்சிருக்காங்க. த ரெமினன்ஸ் ஆஃப் த பாஸ்ட்னு வாங்க இல்லையா, அந்த எச்ச சொச்சங்கள், வரலாற்றின் எச்ச சொச்சங்கள் கண் முன்னாடின்னு இருக்குது. அப்புறம் உளவியல் ரீதியிலான ஒரு சரியான ஒரு பகுப்பாய்வு என்னென்னா, இந்தியா முழுவதும் பிறப்பால் ஹிந்துவாக பிறந்த ஒவ்வொருத்தனோட ஆழ் மனசுலையும் ஒரு ஆன்டி முஸ்லீம், ஆன்டி விமன், ஆன்டி தலித், அவன் நான் தலித்தாக இருந்தானா அது இருந்துக்கிட்டே இருக்குது. இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ட்ரூத் ஆஃப் அ ஆவரேஜ் ஹிந்துஸ் சைக். பிறப்பால் ஹிந்துவாக பிறந்த ஒவ்வொருனோட ஆழ் மனதிலும் ஆன்டி விமன், ஆன்டி முஸ்லீம், ஆன்டி தலித் இருக்குது. அது எவ்வளோ தூரம் வெளியில் வராமல் இருக்கின்றது அளவுகள். அதை ட்ரிகர் பண்ணி அல்லது அதற்கு தீனி போட்டு வளர்த்தெடுக்கிற வேலையை அவங்க வெவ்வேறு தளங்களில் இயங்கி. ஆமாம், ஒவ்வொரு இடத்துலேருந்து அவங்க ஒவ்வொரு மாதிரி செய்கிறாங்க. ஒன்றும் இல்லை, மோகன் பகவத்தோட ஸ்டேட்மெண்ட் திருப்பரங்குன்றத்துக்கு பாருங்கள். இட் வாஸ் சில்லிங். நடுங்குது. எங்களால் மேலும் தீவிரப்படுத்தி இருக்க முடியும், எங்களுடைய பலத்தின் மூலமாகவே வென்றெடுக்க முடியும். ஆனாலும் நீதிமன்றத்தை நம்புகிறோம். போயிட்டதுனால நீதிமன்றத்தை நம்பலை, எந்த மந்திரத்தையும் நம்பலை. அப்பட்டமான எச்சரிக்கை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, அப்பட்டமான எச்சரிக்கை. நான் நினச்சேன்னா தீவிரப்படுத்த முடியும், வேணான்னு நான் முடிவு பண்ணுறேன்றான். அப்போ ஒரு அஜெண்டா அங்கே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, குறி வச்சுட்டாங்க. பாபர் மஸ்ஜித் குறி வச்ச மாதிரி இதில் வந்து உங்களுக்கு வந்து ஜன்மாஷ்டமி இருக்க கிருஷ்ணரோட பிறந்த இடத்துல வந்து அந்த இதுவாக இருக்கிறது, அதே போல் காஷியில் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அவங்க ரொம்ப தெளிவாக கிறிஸ்டியன்களாக இருக்காங்க, உழைக்கிறாங்க. இது எதுவுமே இல்லை எதிர்கட்சிங்கிட்ட. உனக்கு ஐடியாலஜியும் இல்லை, உனக்கு வந்து எப்படி எதிரியை வீழ்த்தணுன்ற பற்றின புரிதலும் இல்லை.
ஒரு பிளவுவாத தத்துவத்தோடு அவர்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு கவுண்டர் பண்ணுறதுக்கு இன்னும் கூடுதலாக உழைக்க வேண்டிய தேவை இருக்குது இல்லையா? உங்களுக்கு அந்த இடம்ங்கிறது லேக் ஆகுதுன்னு பார்க்க வேண்டியிருக்கா சார்? ஒரு யுனைடெட் அப்போசிஷனா அல்லது ஒரே ஐடியாலஜியில் அப்போசிஷன் இணையறதுல சிக்கல் இருக்கா? இதுக்கான கவுண்டர் நரேட்டிவ் நீங்கள் எப்படி வைக்க போறீங்க? கவுண்டர் நரேட்டிவை வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி சேரணும். நான் எங்கே நிற்கிறேன், இவன் கூட்டம் எங்கே நிற்குதெல்லாம் தாண்டி ஒரு 2 தலைமுறையாக ஒரு தலைமுறையை தியாகம் பண்ணணும். தியாகம் பண்ண இவங்க தயாராக இல்லை, அப்போ பிஜேபி உங்களால் தடுக்க முடியாது. தியாகம் பண்ண நீங்கள் தயாராக இல்லை. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை சொல்கிறேன் நான். தியாகம் பண்ண தயாராக இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு வழக்கமாக நடக்கிறக்கூடிய ஒரு அரசியல் யுத்தம் கிடையாது. இந்த இடத்துல தியாகம் அப்படிங்கிறது பவர்லேருந்து வெல்த்லேருந்து அவங்களுடைய இளமையிலேருந்து எஸ் வாட் எவர். ஆமாம், முதல்ல அதுக்கு புரிஞ்சுக்கணும், தலைவர்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் ஆர்எஸ்எஸ் ஹிந்துத்வா ஏன் ஆபத்தானது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு லாங் ஃபைட்டுங்க. இது அவன் இங்கே வரத்துக்கு 100 வருஷம் ஆயிருக்குல்ல. அவனை டிஸ்லாஜ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு 25 வருஷமாக தான் ஆகும். ரொம்ப கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்டில் நான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு தலைமுறை ஆகும். அவனுக்கு இங்கே வரத்துக்கு 4 தலைமுறை ஆயிருக்கு. சும்மா ஒன்றும் வந்து இல்லை இந்த இடத்துக்கு. நான் தான் சொல்கிறேன், கிறிஸ்டோஃபர் செஃபர்லேட்டரோட ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது. அதை கோட் பண்ணக்கூடிய இடதுசாரிகள் அரசியல் தளத்தில் வரும்போது அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றத கவனம் செலுத்துறது இல்லை. சும்மா சண்டை போட்டுக்கிட்டு வசை மாதிரி பொழிந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் இது ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு சொன்னீங்கன்னா மக்கள் சலிச்சிடுவாங்க. சலிச்சு போச்சு. இப்பயே வந்தால் வந்துட்டு போட்டுமேன்னு கேட்குறான்ல. நீ ஓகியனாக இருந்து சொன்னால் பரவாயில்ல, சொல்கிறவன் அத்தனை பேரும் நான் அதோடு நிறுத்திக்கிறேன். அவங்களோட யோகியதை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒப்பன் குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், அதை நியாயப்படுத்துறது, குடும்பம் இருக்குது அரசியல் பண்ணுறோன்றது, லஞ்சமும் ஊழலும் தலைவிரிச்சு ஆடுது. தேர் லூட்டிங் சொல்லக்கூடாது, தேர் பிளண்டரிங். அப்போ இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு மதவாத அமைப்பு வளருவது தவிர்க்க முடியாது. இது வெறும் மதவாத அமைப்பு மட்டும் கிடையாது, ரொம்ப டீப் சீட்டட் கல்ச்சுரல் ஹெகமனியை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அது என்ன ஆர்எஸ்எஸோட புரிதல், ஆர்எஸ்எஸ்ன்றது என்னன்றத முதல்ல புரிதல் எங்கே இருக்கவங்களுக்கு இல்லையா? வாயில புளிச்சு மாங்காய் புளிச்சு பேசிட்டு போகிறானே தவிர என்னெல்லாம் நடக்கும்ன்றதை பற்றின ஒரு இது தெளிவு புரிதல் இருந்தால் தான் எத்தனை டைமென்ஷன்ல தளங்களில் எதிர்க்க வேண்டும் என்கிற ஒரு கிளாரிட்டி வரும். இட்ஸ் நீ வெட்ட அது வரும். ஹைட்ரா வெட்டட் மாஸ்டர். ஒரு எலெக்ஷனில் பிஜேபியை தோக்கடிச்சிடுற, சரிப்பா, ஆர்எஸ்எஸை தோக்கடிச்சது அர்த்தமா? அவங்க உருவாக்கின பியூரோக்ரஸி இருக்கும், அவங்க உருவாக்கின சிவில் சமூகத்தினுடைய அமைப்புகள் இருக்கும், அவங்க உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் இருக்குல்ல. நீங்க அதை சொசைட்டெல்லாம் நீங்க அந்த கான்வர்சேஷனை நடத்தாம என்ன பண்ண முடியும்? அவனுக்கு இங்க வரத்துக்கு 100 வருஷம் இருக்கு. அவனை நீ டிஸ்லாஜ் பண்றதுக்கு உனக்கு குறைஞ்சது 25 வருஷமா தான் ஆகும். தியாகம் பண்ணணும். அது இல்லாமல் நாங்கள் அதை தான் சொல்கிறோம். நீ ஒரு தேர்தலில் பிஜேபியை தோக்கடிக்கிறது மூலமாக ஆர்எஸ்எஸை தோக்கடிக்கணும்னு நினச்சின்னா உன்னோட முட்டாள் யாருமே கிடையாது. It is not BJP your enemy, it is the RSS. But that organization is not in front of you. முகமரியாதவனோட அடையாளம் தெரியாதவனோட நீ ஃபைட் பண்ணிட்டுருக்கா. நீ ஃபைட் பண்ண வேண்டியது சமுதாய தளத்தில், சமூகத்தில், சொசைட்டல் லெவலில் நீ சேலஞ்ச் பண்ணணும் ஆர்எஸ்எஸ்ஸை, விச் இஸ் அ ஹெர்குலியன் டாஸ்க். ஏன்னா அவன் கன்சால்டேட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கான். ரொம்ப படித்தவங்க மத்தியிலையும் இன்றைக்கி மதவெறி ஹிந்துஸ் மத்தியிலையும் ஏன் வருது? ஆன்டி முஸ்லீம் ஃபீலிங்கிறது அப்படியே வெளியில் வந்து பீரிட்டு வரலையே வழியாக கழுத்து வரைக்கும் நிற்குது. பெருநகரங்களில் கூட வீடு தேடுவது அப்படிங்கிறது முஸ்லீம்ஸாக போகும்பொழுது ரொம்ப பெரிய சிக்கலாக இருக்குங்க. விஷயங்களை பார்க்க முடியும். அப்போ இதோட எதிர்வினை என்னவாக இருக்கும்? எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் இட்ஸ் ஓன் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன். அதை மீறி தான் நம்ம ஃபைட் பண்ணணும். அவன் எப்படி சர்வ தியாகம் பண்ணானோ அந்த சர்வ தியாகம் பண்ணி தான் நீ ஆர்எஸ்எஸ்ஸை புஷ்பேக் பண்ண முடியும். அப்படியான ஒரு சோஷியல் ஃப்ரண்ட் அல்லது ஐடியாலஜிக்கல்லி இயங்கக்கூடிய அமைப்பை இன்னொரு பக்கம் நீங்கள் கவுண்டராக கட்டமைக்காமல் எக்ஸாக்ட்லி பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட் பண்ண முடியாது. எஸ், புஷ்பேக்கே இல்லை. புஷ்பேக்கே இல்லைன்னும் போது இட்ஸ் வெரி டேஞ்சரஸ், வெரி வெரி டேஞ்சரஸ். அவங்க பவரில் இருந்தாலும் உழைக்கிறாங்க, பவர் இல்லாட்டியும் உழைக்கிறாங்க. அவன் மொத்தத்தில் உழைக்கிறாங்க. அவன் அதிகாரத்தில் இருந்தாலும் உழைக்கிறான், இல்லாட்டியும் உழைக்கிறான். சின்ன சின்ன விஷயங்களை கூட மெட்டிகுலஸாக பண்ணுறான். 100 கேஸில் 99%, 100 விஷயத்தில் 99 விஷயத்தில் தன்னை எதிர்க்கிற ஒருத்தன் ஒரே ஒரு விஷயத்தில் ஆதரிச்சானா அவனை தான் பக்கம் சேர்த்துக்கிறான். இவனுங்க என்ன பண்ணுறாங்க? 100 விஷயத்தில் 99.25 விஷயத்தில் ஆதரிச்சுட்டு ஒரு விஷயத்தில் 0.25% எதிர்க்கிறான். அவனை கழுவில் ஏற்றி, அவனை காரி துப்பி பாடையில் ஏற்றி, அவனை சிரச்சேதம் பண்ணி அவனை கொண்டு போய் ஆர்எஸ்எஸ் கிட்ட சேர்த்துடுறாங்க இவனுங்களே. அவன் வந்து 99.25 விஷயம் அவன் கூட இருக்கான். ஒரு விஷயத்தில் 0.5% அவனுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. நீங்கள் அவனை இம்மீடியட்டாக ஆர்எஸ்எஸ்ன்னு முத்திரை குத்தி
அவனை கொண்டு போய் பிஜேபி பக்கம் தள்ளி விட்டுறீங்க. ஒரு கிளீஷேவாக இருக்கும் ஈஸியாக. ஈஸி அது, அதாவது பதில் சொல்ல முடியல. ஏன்னா அந்த ஐடியாலஜி மக்கள் மத்தியில் பரவிக்கிட்டே வருது, கேட்சியாக இருக்குது மக்கள்கிட்ட. அப்போ அதை கவுண்டர் பண்ண முடியாமல் தனி மனித தாக்குதல்களில் திமுக இறங்கி இருக்குது. அவ்வளோதான். பார்ப்போம் சார் இது எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ் என்பது வெறுமனே ஒரு சிங்கிள் என்டிட்டி கிடையாது. அதனுடைய ஹெட்ரோஜெனிட்டியை புரிஞ்சுக்கிட்டால் தான் அதனுடைய சோஷியல் பெனட்ரேஷன் அண்ட் டிஃப்யூஷனுங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு பின்னாடி வரக்கூடிய அகடமிஷியன்ஸ் படிப்பாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். இவங்க இன்றைக்கி ரியல் டைமில் புரிஞ்சுக்கிறாங்களா, அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்களாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக நன்றி சார்.